இந்த இஸ்லாத்தினுடைய துவக்கத்தில் பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அருமை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட, யா ரசூலுல்லாஹ், இந்த வருஷம் நான் ரமலான்ல பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருக்கட்டுமான்னு கேட்கிறாங்க. ஒரு ஓரமாக அவர்களுக்கு ஒரு கூடாரம் தயாரிக்கப்படுகிறது. அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏத்திகாஃபுக்கு அமர்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய எல்லா மனைவிமார்களும் அந்த சலுகையை பயன்படுத்தி 9 மனைவிமார்கள் அப்பொழுது இருந்தார்கள். 9 கூடாரம் பள்ளிவாசல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியூருக்கு போயிருந்தாங்க. திரும்ப வந்து அவர்கள் பார்த்தபோது 9 கூடாரங்கள் 9 மனைவிமார்களும் ஏத்திகாஃப் இருப்பதை பார்த்தபோது, நான் இந்த வருஷம் ஏத்திகாஃப் இருக்கலன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருவாங்க. காரணம், மனைவிமார்கள் எல்லாம் வீட்டுக்கு வருவதற்காக. அன்பானவர்களே, எல்லா வருடமும் கிட்டத்தட்ட 10 அல்லது 20 நாட்கள் வரை அருமை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு இருந்து அவர்களை ஏத்திகாஃப் வைப்பவர்களாக இருந்தார்கள் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில். அதிலும் குறிப்பாக இந்த கடைசி 10 நாட்களில், இந்த 3 10களிலேயே ஆகச் சிறந்த 10 இந்த கடைசி 10 நாட்கள். நாளைக்கு மஹ்ஷர்ல யா நஃப்சி யா நஃப்சி என்று உலகத்தில் உண்டான அத்துணை ஆத்மாக்களும் துடிதுடித்து ஓடுகிற போது அர்ஷனுடைய நிழல்ல அல்லாஹ் தஆலா வெறும் 7 நபர்களுக்கு தான் தருவான். நமக்கு தெரியும், அந்த 7 நபர்களில் ஒரு நபர் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு எப்பொழுதும் தொடர்பில் இருந்தவர்கள். அந்த தொடர்பு நமக்கு வேண்டும் என்றால் இது போன்ற ஏத்திகாஃப்களின் மூலமாக நம்மால் வென்றெடுக்க முடியும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நவைத்துல் ஏத்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில்லாஹி தஆலா என்கிற அந்த நியத்தோடு நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா, நாம தூங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, போனை தவிர எல்லா விதமான துன்யாவுக்கு அப்பாற்பட்ட செயல்களின் மூலமாக நம்மால் நன்மைகளை வென்றெடுக்க முடியும். புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் இது போன்ற எல்லா விதமான அமல்களையும் செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக.